தான் அந்த ஸ்பெஷலிஸ்ட். இவங்க பேர் வந்து இவங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பிடாதுன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணி காட்டுறாங்க அப்படின்ட்டு. அடுத்து வந்து இதோட அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து நான் இப்போ செமனை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து செமனை போடுறோம். இப்போ நம்ம போட்டுடலாம். அதெல்லாம் போதும். நீங்களாம் ஏமாந்துடக்கூடாது. ஆனால் வீட்டுகளில் கட்டாயம் செய்து பார்க்கணும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு பார்க்க இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் எல்லாரையும் மதி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறத நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம குக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல்ல வளமையாக சொல்கிற விஷயம் தான், நீங்கள் இது வரைக்கும் மதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி எங்களுக்கு குக்கிங் வந்து பண்ணி காட்டுறதுக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம என்ன சாப்பாடு நமக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவங்க தான் அந்த ஸ்பெஷலிஸ்ட். இவங்களுடைய பேர் வந்து ரேணுகா தேவி. இவங்க பல நாடுகளில் வந்து பல ரெஸ்டாரண்ட்களில் வந்து குக் மாஸ்டராக இருந்திருக்கிறாங்க. இவங்க எங்களுடைய நேயர்களுக்காக இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு சமையல் செய்து காட்ட போகிறாங்கன்னு அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு சமையல் செய்து காட்ட போறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து சவுதி அரேபியாவில் இருந்தேன். சவுதி அரேபியாவில் நம்ம பிள்ளைங்க பிடிச்ச மாதிரி நான் சமையல்லாம் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி நான் நிறைய வெளிநாட்டில் போயிட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சமைச்சு பிள்ளைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையான சாப்பாடு இன்றைக்கி நான் செய்யலான்னு பார்த்தேன். சரி, இப்போ நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சரி. நம்ம இந்த ரெசிபியை வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இதோட பேர் என்னன்னு சொல்லிடுங்க. இது வந்து இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இதோட பேரை சொல்லிட்டு இந்த எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து நான் இப்போ வந்து நீங்கள் இந்த கார பலகாரத்துக்காக வந்து கறி வந்து தாளிப்பு செய்ய போகிறீங்க. ஆமாம். இப்போ வந்து நம்ம வேண்டிய அளவு ஆயில் ஊற்றிக்கணும். இப்போ இது போதிய அளவு ஆயில், சரியா? அப்புறம் இதில் வந்து நான் அனியன் இது வந்து நம்ம ஜிஞ்சரும் கார்லிக்ஸும் சேர்த்து வச்சிருக்கேன், சரியா? அடுத்து வந்து இதோட அடுத்து இது கொஞ்சம் லேசாக இதை காய்க்கலாம் எடுத்துட்டு பிறகு கருவேப்பிலை, இது கறிவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் இதை லேசாக வச்சுட்டு நான் அதை பண்ணுறேன். அடுத்தது ஆனியன், சரியா? அடுத்து இந்த ஒனியன் சேர்த்துக்கிறோம் இதோட. ஓகே, ஆனியன் சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லி இது சேர்த்துக்கிறோம். இப்போ அது வந்து கொஞ்சம் நல்லா இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கு லேசாக நம்ம என்ன செய்ய போகிறோம்ப்பா, இந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் அதை போட்டு பார்ப்போம். அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுக்கு கலருக்காக தான் இந்த மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்களா? கருமல் பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது சமையல். அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன சேர்த்துக்க போகிறீங்க? இது வந்து பொட்டேட்டோ வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோமா? அதுக்கப்புறம் கேரட், இது அடுத்து நீங்கள் கேரட் சேர்த்துக்கிறீங்க. கேரட் என்ன போட்டால் எல்லாம் நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் கூட இருக்குல்ல. அடுத்து வந்து நீங்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து நான் இப்போ செமனை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து செமனை போடுறோம். இதை அப்படி சேர்த்துக்கிறோம். சரியா? இப்போ அடுத்து நீங்கள் சோல்ட் வந்து சேர்த்துக்க போகிறீங்க. சோல்ட் டேஸ்ட்டுக்காக சோல்ட் வந்து கணக்காக ஒரு 2 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கணும். இப்போ இது வந்து அடுத்து நீங்கள் காரத்துக்கான ஸ்பைசி சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள் முதல்ல போட்டோம். இப்போ வந்து நம்ம பட்டர்தூள் இது கூட எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 2-3 ஸ்பூன் மாதிரி காரத்துக்கு ஏற்ற. அடுத்து இது வந்து என்ன சில்லி பவுடர் சேர்த்து? இது வந்து சில்லி பவுடர். இது ஏன்னா கட்டர்தூள் போட்டால் அது காரம் காரணம் தானே, அதனால இதில் ஒரு 3 ஸ்பூன், சரியா? அடுத்து பேப்பர் போடுறோம். பேப்பர் வந்து போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும்.
அதுக்காக தான் இதை போடுறது. சரி, இப்போ 2 ஸ்பூன் ஆகும். இப்போ இதெல்லாம் இப்போ வந்து இதுக்கான இந்த எல்லாம் மிக்சர் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை இறக்க போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்போ இது வந்து நம்ம முட்டை, இது நம்ம இந்த இதுக்காக செந்தூஸ்க்காக செய்ய போகிறது. எத்தனை வந்து சேர்த்துக்கிறீங்க முட்டை? முட்டை ஒரு 3 முட்டை. இப்போ அடுத்து இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுவும் சொல்றதெல்லாம் சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ அடுத்து இதுக்குள்ள பொருளெல்லாம் அங்கே ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த ப்ரெட்டை வந்து நம்ம வெட்டி அப்படியே வெட்டி இதை எடுத்து நம்ம இப்படி வைக்க போகிறோம். சரி, அதை தாங்க நான் வந்து பண்ணி உங்களுக்கு தரேன், ஃபில் பண்ணுறேன். இப்போ அடுத்து இந்த ப்ரெட் வெட்டின ப்ரெட் இருக்கு தானே, அதை வந்து இப்படி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம்? இப்போ அடுத்து நம்ம இந்த வெட்டின ப்ரெட் இருக்கு தானே, அதை வந்து வச்சு இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸில் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துக்கணும் போதிய அளவு இதுக்கு வச்சுக்கணும். இப்போனா இப்போ சின்ன ஸ்பூனில் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இல்லைன்னா கூட வச்சா அது இப்போ இன்னும் அடுத்தது எடுத்து இதுக்கு மேலே வச்சு இப்படி இதை அமுக்கி அது ரெண்டையும் அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ணிடணும். இதை ஒரு ட்ரேக்கு வச்சுக்கணும். வச்ச பிறகு இப்போ இதை வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அந்த வந்து நம்ம முட்டையில் வந்து நினச்சி எடுக்க போகிறீங்க. முட்டையில் இப்படி நல்லா இப்போ 2 பக்கமும் இப்படி நினச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு திருப்பி நம்ம என்ன செய்யணும், இந்த அது எடுங்க எடுத்துட்டு சரி. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை வந்து எக்கில் வந்து அப்படியே டிப் பண்ணி அதுக்கு வந்து இந்த பிஸ்கட் தூள்லாம் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சமையல் வந்து. நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம இதை எண்ணெய் தாய்ச்சில் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை பொரிக்க போகிறோம், பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம போட்டுடலாம். அதெல்லாம் போடுங்க. இது பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிக்கணுமா? இது நல்ல முறுமுறுப்பா பொன்னிறமாக வரும். இதை அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. எடுத்தால் அதெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துடும். கட் பண்ணிக்கிறேன், ஃபில் பண்ணுறேன், நீங்கள் அதில் போடுங்க. இப்போ இது வந்து நல்ல கிறிஸ்பியாக வந்துருக்குது. இப்போ நம்ம இதை எண்ணெயில் வந்து எடுத்துடலாம். அடுத்ததை போடுங்க. அடுத்ததை போடுவோம். ரொம்ப போடும்போது ரொம்ப பக்குவமாக நிதானமாக போடணும். பாருங்க, அதை பார்க்கையில நல்ல பொன்னிறமாக அழகாக வந்துருக்கு. இது வந்து இப்போ நல்ல கிறிஸ்பியாக பார்க்க பொன்னிறமாக இருக்குது. இதோட வாசம் கூட ரொம்ப அப்படியே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம பார்க்கலாம் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. என்ன நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்று கூட தரமாட்டேன்றீங்க சாப்பிட்றதுக்கு. சரி, உங்களுக்கு இல்லாத சாப்பாடா சாப்பிட்டு பாருங்க, என்ன டேஸ்ட் இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அப்படி சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்கள்லாம் ஏமாத்திரக்கூடாது, ஆனால் வீட்டுகளில் கட்டாயம் செய்து பார்க்கணும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இது அரபு நாட்டு சமையல் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க, கட்டாயம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். என்ன நேர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.